வணக்கம். எங்கள் வீட்டு கோழி ரசம். கோழியை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிப்போம். பட்டை, கிராம்பு, பே லீஃப் இது எல்லாத்தையும் போட்டுட்டு 1½ வெங்காயம், 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலைன்னு சேர்த்து நம்ம நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு தாளித்து விட்டுப்போம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளிக்காய், 3 ஊசி மிளகான்னு இதையும் போட்டு அது கூட நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கோழியை அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ரச பவுடர் வீட்டிலேயே நம்ம இடித்தது அதையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெரிய போல் ஒரு போல் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை நம்ம நல்லா கிண்டி விட்டோம். கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு 7 to 8 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் இடித்து வச்சுருக்க மெழுகுத்தூளை அது மேலே தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அது மேலே பரன்னு தூவி விட்டிங்கன்னா நம்மளோட கோழி ரசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.